என்ன நடந்தாலும் 2 பேரும் அசையக்கூடாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்க அப்பனும் பிள்ளைங்க ஓவரா பண்றீங்க. இன்னையோட முடிஞ்சதுடா எல்லாமே. நீ எதுக்கடி குறுக்க வர? இங்கிருந்து போடி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆத்திரத்துல இருக்கீங்க, நான் போக மாட்டேன். ஏய், இப்போ ஒழுங்கு மரியாதையா விலக போறியா இல்லையா? வேண்டாம் கதிர், இவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். தயவு செஞ்சு நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதீங்க. ஏய், இப்போ நீ விலக போறியா இல்லையான்னு சொன்ன. முடியாது. என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த தப்பு பண்ண விட மாட்டேன். அப்ப வேற வழியே இல்ல. உன் கதையும் சேர்த்து முடிச்சிட வேண்டியதான். நிறுத்துடா. என்னடா பண்ணிட்டு சோலிய முடிச்சிடுறேன். இனிமே அவன்லாம் இருக்கவே கூடாது. என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? இவன் ஏதாவது பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? பரவாயில்லங்கிறேன். அண்ணா, இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும்ல. அண்ணா, அறிவு இல்லாம பேசாத கதிர். என்ன பேசுற? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்க நிம்மதியா இருப்போமா? அப்பனும் பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை நிம்மதியா வாழ விட மாட்டானுங்க. இவனுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்காது. இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடும்டா. இல்லம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இவங்க கதையை முடிக்காம விட மாட்டேன். சொன்ன கேள்றா. இந்த வர்றா, நம்ம வீட்டுல பிறந்த பையன் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். அவன் பண்ண தப்புக்கு இவங்களை பழி வாங்க துடிக்கிறியே, என்னடா பிரயோஜனம்? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இப்ப நான் அந்த ஆளை பார்த்தாலும் விட மாட்டேன்.